ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமக. ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं. विवेकिनं मगाप्रज्ञं धैर्यौधार्यक्षमानिधिं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे. भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीम्. அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சிகுமாரின் நமஸ்காரங்கள். பிரதி குருவாரம் நம்ம சிங்கேரியில் சங்கரரை பத்தி கேட்டுருக்கோம். குருநாதரோட பேரருள்ள இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயண சுவாமி அவர்கள். இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நாம அனுபவிச்சு கேட்டுருக்கோம். பிரதி குருவாரத்திலையும் போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகிறோம். 94வது வாரமாக நாம ஸ்ரீ வித்யாரண்யரோட பிரபாவத்தை பத்தி கேட்டுன்னு வந்துருக்கோம். வித்யா தீர்த்தம் என்கின்ற ஒரு பெரிய தடாகம், அந்த தடாகத்துல எந்த காலத்திலும் நீர் நிறைஞ்சு விளங்கி கொண்டிருக்கு. அதில் ஒரு அழகிய பத்மம் முளைத்து எழுந்திருக்கு. வித்யாரண்யர் என்கின்ற கதிரவன் உதித்ததும் அந்த கமலம் அழகாக இதழ்களை விரித்து பாரதி தீர்த்தர் என்கின்ற பெயருடன் விளங்கி வருகிறது. விகசித்துள்ள அந்த பாரதி தீர்த்த கமலத்திலிருந்து அத்வைத்த ஞானம் என்கின்ற நறுமணம் எங்கும் பரவிக்கொண்டிருக்கிறது. அந்த சுகந்தத்தை நுகர்ந்து அனுபவித்துக் கொண்டு புக்கன் என்கின்ற ஹம்சம் கவலையற்று சுகமாக விளையாடிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதாவது வித்யாதீத்த ஜனிமதி சுபே பாரதி தீர்த்த பத்மே நித்யம் விருத்தாத்வயசித் அமிர்தானந்த சௌரபிய பாச்சி வித்யாரண்ய த்யுமணி மகிம பிராப்த லக்ஷ்மி விலாசே பூயோ பூயோ விகரதி சுகி புக்க பூபால ஹம்சக அப்படிங்கிற அழகான அந்த ஸ்லோகம். இப்படி பல ஸ்லோகங்கள் உடைய ராஜ சாசனங்கள் புக்கராயனுடைய ஆட்சியில் சிங்கேரியில் பீடாதிபதியாக இருந்து கொண்டிருந்த ஸ்ரீ பாரதி தீர்த்த மகானையும் தீர்த்த யாத்திரையாக சஞ்சாரம் செய்து கொண்டு போகுமிடமெல்லாம் சூரிய பகவானை போல பிரகாசித்துக் கொண்டு சனாதன தர்மத்தை தழைத்து எழச் செய்து கொண்டிருந்த ஸ்ரீ வித்யாரண்யரையும் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கு. ஸ்ரீ வித்யாரண்யர் ராஜதானிக்கு வந்து தங்கிய போது புக்கராயன் எப்படி இருந்தானாம் தெரியுமா? மன நிம்மதியை அடைந்து வெகு சுகமாக இருந்தானாம். அவனுடைய அப்போதைய மனநிலையைத்தான் நாம் இப்போது கேட்ட அந்த ஸ்லோகங்கள் வர்ணனை பண்றது. ஸ்ரீ வித்யாரண்யரின் உள்ளமோ தம் குருநாதரான ஸ்ரீ வித்யா தீர்த்தரின் பாத கமலங்கள்லேயே லயிச்சிருக்கு. அவருக்காக கட்டப்பட்டிருந்த ஆலயத்தை தரிசனம் செய்ய சிங்கேரிக்கு செல்வதை எதிர்நோக்கிக் கொண்டு ஸ்ரீ விருபாட்சேஸ்வரரின் ஆலயத்திலேயே தங்கின்றிருக்கார். அந்த காலத்துல அவர் எழுதி வைத்திருந்த பல நூல்களை பிரதி செய்வதற்கு வேண்டிய சௌகரியங்களை புக்க மகராஜன் செஞ்சு கொடுக்கிறான். வேத பாஷ்யங்கள், உபனிஷத் தீபிகைகள், எல்லா தர்சனங்களுக்கும் சங்கிரகங்கள், கர்ம மீமாம்சை, தர்ம சாஸ்திரம், ஜோதிஷம், சங்கீத சாஸ்திரம், வியாக்கரணம், இப்படி பல துறைகள்ல நூல்களை அவர் எழுத அவற்றுக்கு நூற்றுக்கணக்கான பிரதிகள் எடுத்து தேசமெங்கும் உள்ள பண்டிதர்களின் சமூகங்களுக்கு அவற்றை அனுப்ப வேண்டியிருந்தது. அவருக்கு அவ்வப்போது தங்கள் அபிப்பிராயங்களை சொல்வதற்கு மகா பண்டிதர்கள்லாம் பல இடங்கள்லிருந்து அரசனுடைய அழைப்பை ஏற்று தலைநகர்ல வந்து தங்கரா. பிரதிகள் எடுக்க
பல இளம் பண்டிதர்கள்லாம் முன்வரா அவர்கள் செய்து கொண்டிருந்த வேலைகளை மேற்பார்ப்பதற்கும் அவ்வப்போது எவ்வளவு சன்மானங்கள் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானித்து உடனே அளித்து கௌரவப்படுத்துவதற்கும் விசேஷ அரசாங்க அதிகாரிகள்லாம் நியமிக்கப்பட்டிருக்கா. அவ்வப்போது தானாகவே நேரில் கவனிச்சு புக்கராயனிடம் தகவல்களை கொடுப்பதற்கும் ஸ்ரீ வித்யாரண்யரிடமிருந்து புதிய கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஸ்ரீ மாதவ மந்திரி அவ்வப்போது வந்து தரிசனம் பண்றார். ஒரு சமயம் அவருடைய இளைய சகோதரர் ஒருவரும் அவரோட தரிசனத்துக்கு வரார். வாருங்கள் மாதவ அமாத்தியரே அப்படின்னு முகம் மலர்ந்து அவரை வரவேற்று பிறகு ஸ்ரீ வித்யாரண்யர் சகோதரர்கள் இருவரும் நமஸ்காரங்களை செய்து எழுவதற்காக காத்திருக்கார். அப்போ வித்யாரண்ய சுவாமிகள் கேட்கிறார், இவர் உங்களுடைய சகோதரர் போல தெரிகிறதே அப்படிங்கிறார். மாதவ மந்திரியும் உடனே, ஆம், என்னுடைய இரு சகோதரர்கள் இவர்கள், சாயனன் போகநாதன் என்பவர்கள் 2 பேர். அவர்களில் இவன் சாயனன் அப்படின்னு சொல்றார். ஒரு கூட பிறந்தவன் தான் வந்திருக்கான். அப்போ ஆச்சாரியால் கேட்கிறா, மாதவரே, சாயனர் என்று பிரசித்தி பெற்றுள்ள வித்வானை பார்ப்பதற்கு நாம் மிகவும் ஆவலுடன் இருந்தோம். அவர் உங்களுடைய சகோதரராகவே இருந்து ஸ்வயமாகவே இங்கே வந்திருப்பது ஒரு நல்ல சகுனம். நமக்கு இவரை பார்க்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இவருடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்பதையும் இவருக்கு காலத்தை கடந்து ஒரு பிரசித்தி ஏற்பட போவதையும் இவருடைய முகத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு வித்யாரண்யர் சொல்றார். மாதவ மந்திரி சொல்றார், தங்களுடைய வாக்கு ஆசி கூறுவதாகவே அமைந்து விட்டது, அது இவருடைய பாக்கியம் அப்படின்னு பவ்யமா சொல்றார் மாதவ மந்திரி. ஆனாலும் இவருடைய மனத்தின் ஆழத்தில் ஏதோ ஒரு கவலை புதைந்திருப்பதாகவும் எனக்கு தோன்றுகிறது. நல்ல பதவியும் மேதா விலாசமும் பாண்டித்யமும் சாஸ்திர அனுஷ்டானம் உள்ளவரான இவருக்கு என்ன குறை இருக்க முடியும்? ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் எல்லாவற்றையும் தாமாகவே அறிபவர்தான். ஆனாலும் கிரமமாக நடக்க வேண்டிய காரியம் அதற்காக விதிக்கப்பட்ட விதத்தில் நடந்தேறுவதுதான் சரி அப்படிங்கிறதையும் அறிந்தவர் அல்லவா அவர். அதனால தான் அப்படி கேட்கிறார். தனக்கு மூத்தவரான மாதவரின் முகக்குறிப்பை புரிந்து கொண்ட சாயனர் தாமாகவே முன்வந்து ஸ்ரீ வித்யாரண்யரை மீண்டும் ஒருவரை நமஸ்காரம் பண்றார். நமஸ்காரம் பண்ணிட்டு தன்னோட கோரிக்கையையும் சமர்ப்பணம் பண்றார். கிரகஸ்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டு அதற்காக விதிக்கப்பட்டுள்ள தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் தன் கர்மாக்களில் மிகவும் விசுவாசம் கொண்டு காலந்தவராமல் அவற்றை செய்து கொண்டு வர வேண்டும் அல்லவா? அவற்றால் தான் ஜெகத் தானாகவே இயங்கி வருகிறது. அந்த கிரகஸ்த தர்மம் காலகாலமாக தொடர்ந்து கடைபிடிக்கப்படுவதற்கும் கர்மாக்கள் இடையூறு எதுவும் இல்லாமல் நடந்து கொண்டே இருப்பதற்கும் ஒவ்வொரு கிரகஸ்தனும் நல்ல புத்திர சந்ததியை ஏற்படுத்திவிட்டுத்தான் அந்த ஆசிரமத்திலிருந்து விலக வேண்டும் என்பதும் முக்கியமான நியதி. ஆனால் என்னால் அந்த நியதியை நிறைவேற்ற முடியவில்லை. ஏதோ ஒரு காரணத்தால் புத்திர சந்ததி ஏற்படவில்லை. எல்லா பிராயச்சித்தங்களும் ஹோமங்களும் செய்து பார்த்துவிட்டேன், பலன் எதுவும் ஏற்படவில்லை. தாங்கள் இவ்விடம் வந்திருப்பதாகவும் தங்களை சரணடைந்து பிரார்த்தனை செய்து கொண்டால் தங்களுடைய ஆசீர்வாத பலத்தினால் பலன் கிடைக்கும் என்றும் என்னுடைய ஜேஷ்ட பிராதா செய்தி அனுப்பினார். அதனால் உடனே புறப்பட்டு வந்தேன். எனக்கு சத்புத்திரன் பிறக்க வேண்டும் என்பது என் கோரிக்கை. அதற்கு தாங்கள் ஆசீர்வதித்து
அனுக்கிரகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாயனர் மீண்டும் நமஸ்காரம் பண்றார். நடந்து விட்டது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது, இப்படி 3 காலத்தையும் அறிந்தவர் இல்லையா, சகலவேதி இல்லையா அவர் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள். கொஞ்ச நேரம் மௌனமா இருக்கார், அப்புறம்தான் பேச ஆரம்பிக்கிறார். பிராதாக்களான உங்கள் இருவருக்குமே சந்ததிகள் விதிக்கப்படவில்லையே, நாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறார். அவர் சத்தியவாதி அல்லவா? நடக்க முடியாத ஒன்றை நடக்கும் என்று கூற அவரால் எப்படி முடியும்? ஆனாலும் எந்த விதத்தில் அனுக்கிரகம் பண்ணினால் சாயனரின் உள்ளம் சமாதானத்தை அடையும் அப்படிங்கிறது அவரோட உள்ளத்துல உதிக்கிறது. தம் கைகளை தட்டி சிஷ்யர் ஒருவரை அழைக்கிறார். நீங்கள் பிரதிகள் தயாரித்துள்ள நூல்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பிரதி எடுத்து வாருங்கள் அப்படின்னு உத்தரவளிக்கிறார். சிஷ்யரும் விரைந்து போய் சில சுவடிக்கட்டுகளை எடுத்து வந்து ஸ்ரீ வித்யாரண்யரின் எதிரில் இருந்த மரப்பலகை மேல வைக்கிறார். ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் அவை ஒவ்வொன்றையும் எடுத்து பிரித்து பார்த்துட்டு அவற்றில் சிலவற்றை தன்னோட கைகள்ல எடுத்துக்கிறார். எடுத்துட்டு அவர் சொல்றார், சாயனரே, ஒரு நல்ல புத்திரனை அடைந்தால் உங்களுக்கு எந்தவித சந்தோஷமும் அவனுடைய நல்ல காரியங்களால் எவ்வித நற்பெயரும் கிடைக்குமோ அதுபோல் இந்த கிரந்தங்கள் உங்கள் பெயரால் பிரசுரமாகி பிரசித்தியை அடையட்டும். இவை சாயனீயம் என்ற பெயரினாலேயே எந்த காலத்திலும் சரி வருங்காலத்திலும் பண்டிதர்களால் குறிப்பிடப்படும் அப்படின்னு அனுக்கிரகம் பண்ணிட்டு அத சாயனரிடம் கொடுக்கிறார். மீதமிருந்த நூல்களை மாதவரிடம் கொடுக்கிறார். மாதவரே, தாங்கள் கோராமலே இந்த அனுக்கிரகம் உங்களுக்கும் செய்யப்படுகிறது. இந்த நூல்களை பண்டிதர்கள் எவ்வளவு நூற்றாண்டுகள் கழிந்தாலும் மாதவீயம் என்கின்ற பெயரிலேயே குறிப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். இவையே உங்களுக்கு சந்ததிகளாக இருந்து கொண்டு புகழை அளிக்கும் அப்படின்னு சொல்றார். இப்படி ஒரு ரத்ன சுருக்கமான வார்த்தைகளில் ஸ்ரீ வித்யாரண்யர் எப்படி ஒரு மகத்தான தியாகத்தை செய்து தம்மை சரணமடைந்தவர்களை அனுக்கிரகித்தவர் அப்படின்னு காவியகர்த்தா ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். இன்றும் ஸ்ரீ வித்யாரண்யர் செய்த வேத பாஷ்யங்கள் சாயன பாஷ்யம் என்றே பண்டிதர்களால் சொல்லப்படுறது. ஸ்ரீ வித்யாரண்யர் இயற்றிய ஸ்ரீ சங்கர திக் விஜயம், ஜைமினி நியாயமாலா, விஸ்தாரக பராச்சர ஸ்மிருதி, வியாக்கியா போன்ற நூல்கள்லாம் மாதவீயம் அப்படிங்கிற பெயரிலேயே சொல்லப்படுறது. ஒரு காளாமுகனுடைய கோரிக்கையை ஏற்று தனது தலையை தானாகவே அளித்த ஸ்ரீ சங்கரருடைய தியாகத்திற்கு சமமாக ஸ்ரீ வித்யாரண்யர் ஒரு பக்தனுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக தமக்கு வரக்கூடிய புகழை தானம் செய்ததை நம்ம இந்த இடத்துல நினைவு கூறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குரு பாகி, ஸ்ரீ சத்குரு பாகி.